ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் பட்டி பொங்கல் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது கிராமத்தில் எப்படி நடக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான vlog எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அடியிருங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பட்டி பொங்கல், பால் பொங்கல், பொங்கலோ பொங்கல் 3 தடவை ஊத்திட்டு. நம்ம கிராமத்து பக்கத்தில் மாட்டு பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மாட்டோட பட்டிகள் எல்லாம் வைக்கிறதுனால இது பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். கிராமத்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பொங்கல் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு மாடெல்லாம் பட்டியை விட்டு தாண்ட வச்சு அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சுறுசுறுப்பாக எல்லாருமே வேலை பார்த்து அந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வந்து மாடு தாண்டதுக்காக பட்டி அந்த இது கட்டுவாங்க. அது கட்டிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பொங்கல் பொங்கி வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி குச்சி வச்சு கிளறிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பற்றிரும். ஒரு பொங்கல் வெந்துருச்சு, இன்னொரு பொங்கல் வேகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்த பொங்கலும் வேக போகுது. வெந்து முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிக்கணும். சாமி கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பட்டிக்கு கட்டுறதுக்காக முடக்கத்தான் கொடி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து கட்டுவாங்க. கரும்பு 2 பக்கம் வச்சு முடக்கத்தான் கொடியெல்லாம் கட்டி காப்பு கட்டுக்கு வைப்பாங்க இல்லைங்களா, ஆவரம்பூ பூளைப்பூ அதெல்லாம் சேர்த்து வேப்பந்தலையோடு சேர்த்து சொருகி வச்சு பட்டியெல்லாம் கட்டுவாங்க. மாட்டு பொங்கலில் இது ஒரு ஸ்பெஷலுங்க. எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். மஞ்சள் அரிசி இதுக்கு பேர். வெல்லம் போட்டு வெள்ளையாக கொடுத்தா தேசரிசி. இப்போ வந்து பொங்கல் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. அதுவும் எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாட்டுப்பொங்கல் அப்போ மஞ்சள் பிள்ளையார், சாணி பிள்ளையார் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க மாட்டோட பட்டியில். அது மட்டும் இல்லாமல் தெப்பக்குளம் இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க முன்னாடி. அதெல்லாமும் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பழைய சாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆமணக்கு இலையில பொங்கல் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த பொங்கல், வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. நெய்யும் கூட சேர்த்து வைப்பாங்க. அது எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து மாட்டோட குச்சி. இந்த குச்சிக்கு காவிக்கல் பூசிட்டு இருக்காங்க. மாட்டுப்பொங்கலோட ஸ்பெஷலே இதுதாங்க. புது அரிசியில் பொங்கல் வச்சு மாட்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு, நமக்காக ஏர் உழுது உழைக்கிற மாட்டுக்காக சாப்பாடு கொடுத்துட்டு, அந்த மாட்டை வந்து இந்த பட்டியில் விட்டு தாண்ட வைப்பாங்க. இதுதான் ஸ்பெஷல். இதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் இருட்டிடுச்சு, அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை வீடியோ. கிராமத்து மாட்டுப்பொங்கல் இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் இந்த செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த கிராமத்து மாட்டுப் பொங்கலை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.